கண்டிக்கிறோம் 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 தமிழ்நாட்டின் உரிமைகளை தென் நாட்டின் உரிமைகளை பறிக்க நினைக்கும் ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் 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 தொகுதி மறுவரையை பெயராலே தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்காதே பறிக்காதே விடமாட்டோம் உரிமை பறிக்க வெள்ளட்டும் தமிழ்நாட்டின் உரிமை போராட்டம் வெள்ளட்டும் காப்போம் தமிழர் உரிமை காப்போம் தென்னாட்டின் உரிமை காப்போம் வெள்ளட்டும் உரிமை போர் வெள்ளட்டும் வாழ்கவே தந்தை பெரியார் வாழ்கவே வீழ்கவே ஒன்றிய அரசின் ஆதிபத்தியம் வீழ்கவே வெள்ளட்டும் உரிமை போர் வெள்ளட்டும் ஒழிப்போம் ஒன்றிய அரசின் சூழ்ச்சியை ஒழிப்போம் வெள்ளட்டும் உரிமை போர் வெள்ளட்டும் கண்டிக்கிறோம் மறுவரையறை என்னும் பெயரால் தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்க நினைக்கும் ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் ஏற்க மாட்டோம் போராடுவோம் தீ பரவட்டும் உரிமை தீ பரவட்டும் மாநிலங்களுடைய உரிமை தீ பரவட்டும் பிரிக்காதே வடக்கு தெற்கு என்று பிரிக்காதே இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் அங்கே சகோதரத்துவத்தை முறிக்காதே நாங்கள் ஒன்றுபட விரும்புகிறோம் நீங்கள் பிரித்து வைத்து ஆளாதீர்கள் மகளிர் மசோதா வேறு மகளிர் உரிமைகள் வேறு அதையும் இதையும் போட்டு ஏமாற்றாதே உரிமை முழக்கம் செய்யக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் நேற்று ஒன்றை தெளிவாக காலையிலும் சொல்லியிருக்கிறார்கள். உரிமை முழக்கம் என்பது மிக முக்கியமானது. தேர்தலை விட தேர்தலே ஒரு போராட்ட கட்டமாகத்தான் வந்திருக்கிறது. இந்த நிலையிலே உரிமைக்காக, மாநில உரிமைகளுக்காக, மகளிர் உரிமைகளுக்காக போராடக்கூடிய கட்டத்திலே இந்த மசோதா என்பது தேவையற்ற ஒன்று. தமிழ்நாட்டிலே தேர்தல் நடக்கிறது, மேற்கு வங்கத்திலே தேர்தல் நடக்கிறது. நம்முடைய கவனம் தேர்தல் நேரத்தில் இருக்கும்போது கொல்லைப்புற வழியாக ஏறி குதித்து வருவதைப் போல பாராளுமன்றத்தில் 2 முறை அவர்கள் வேண்டுமென்றே இதை வைத்து இந்த சூழ்ச்சி செய்திருக்கிறார்கள். அந்த சூழ்ச்சியை எதிர்த்து முதல் தீ இங்கே தான் வைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தெளிவாக நம்முடைய உரிமை, ஒவ்வொருவருடைய வீட்டிலும் காலையிலே கருப்பு கொடி ஏற்றியிருக்கிறோம். அதுபோல் திராவிடர் கழகத்தினுடைய இயக்க அலுவலகத்துக்கு முன்னாலே நாம் தெளிவாக நம்முடைய உரிமை குரலை எழுப்பியிருக்கிறோம். நமக்கு முதல்வர் சொன்னதைப் போல சுயமரியாதை மிக முக்கியம். தந்தை பெரியாருடைய மண் சுயமரியாதை மண். ஆகவே இந்த மண்ணில் சுயமரியாதை முழக்கம் உண்டு. எங்களுடைய உரிமைகளை பறிக்க யாருக்கும் வாய்ப்பு கிடையாது. அனைவருக்கும் உரிமை உண்டு என்று சொல்லும்போது எங்களுக்கெல்லாம் 2ஆந்திர குடிமக்களாக, 4ஆந்திர குடிமக்களாக தமிழ்நாட்டு மக்களை, தென்னாட்டு மக்களை, தமிழ் பேசுகின்ற மக்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி கொள்வதை ஒருபோதும்
நாங்கள் சகிக்க மாட்டோம், ஏற்க மாட்டோம். அதனுடைய அறிகுறியாகத்தான் அமைதி வழியிலே யாருக்கும் தொல்லை இல்லாமல் மிகப்பெரிய அளவில் பக்கத்திலே ஒரு வாளியை வைத்து இங்கே சிறப்பாக ஒரு அடையாளமாக இதை செய்திருக்கிறோம். புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு முடிவல்ல, திடீர் போராட்டம் அல்ல. இது நீண்ட காலமாக கனன்று கொண்டிருந்த தீ இன்றைக்கு பற்றி இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிய அளவில் இந்த மசோதாக்களை குறிப்பாக பகுதி மறுவரை என்ற பெயராலே மீண்டும் நம்முடைய உரிமைகளை பறிக்கின்ற அந்த சுயமரியாதைக்கு இழுக்கு தேடுகின்ற இதை மாற்றி அமைக்க வேண்டும், பின்வாங்க வேண்டும். இந்த போராட்டம் என்பது இன்றைக்கு முதல் கட்டம், இதோடு முடிவதில்லை, மீண்டும் தொடரும். கடமைகள் அழைக்கின்றன, உரிமைகள் நம்மை வற்புறுத்துகின்றன. நன்றி, வணக்கம்.